டே 43 முதல் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு பார்வதிட்டு வந்து ஷீட்டு கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த இதில் வந்து இந்த ப்ரோக்ராமில் எனக்கு வந்து யார் காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்குற மாதிரியும், அதுக்கப்புறம் எனக்கு இவங்கெல்லாம் வந்து என்னோடய லிஸ்ட்லேயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது யார் அப்படிங்கிறது கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்வதி வந்து எனக்கு என்னுடைய ஆண் வெர்ஷனாக நான் வந்து எஃப்ஜேவை பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ஒர்த்தே இல்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து எனக்கு தெரியல பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, மற்றபடி ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஒர்த்தே கிடையாது அவங்க வந்து அப்படின்னு சொல்கிறது வந்து ரம்யாவை சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவங்களுக்கான விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கனிக்கும் சாண்ட்ராக்கு ஏதோ சண்டை மாதிரி வந்து வெளியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது, எனக்கெல்லாம் வந்து கனிலாம் ஒரு லிஸ்ட்டில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா சொல்கிற மாதிரி இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் எவன் யார் யார் என்னென்ன மனநிலைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று திவாகர் போன பிறகு ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் கேம் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஸோ இங்கே யாரையும் வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டோ யாரை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டோ திட்டிக்கிட்டோ கேம் ஆடி இதில் வந்து கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு என்ன இண்டிவிஜுவல் கேம் இருக்கோ அவங்கவுங்களுக்குன்னு என்ன மனநிலை இருக்கோ அதை வச்சு தான் கேம் ஆட முடியும். ஸோ அந்த மனநிலை ஆல்ரெடி நேற்று விஜய் சேதுபதி கேட்டாப்ல தெளிவாக கேட்டார். நீங்கள் வந்து உங்களுடைய எது வந்து உங்களுடைய கேட்டாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே தான் அவங்க அடுத்த கண்டென்ட் உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இவங்க என்னுடைய மனநிலைக்குள்ளே இதை வச்சுருக்கேன், இதை தான் நான் ஷீல்டாக பயன்படுத்திட்டுருக்கேன் அப்படின்னு இதை சொல்லிட்டாங்க. அதிலே பல பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்னென்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக வார ஆரம்பத்திலே அதாவது டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ஆளை உங்களுக்கு காம்படிஷன் நினைக்கிறீங்க, யார் உங்களுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஒர்த் இல்லைங்கிற வார்த்தை வந்து ஹர்ட் பண்ணும். அதை பல பேர் வந்து யோசிக்க வைக்கும். அது வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்குள்ளே உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. ரம்யா ஒர்த் இல்லை அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி தெரியும். எஃப்ஜேவே சில விஷயங்கள் ஒர்த்து கிடையாது. ஆனால் பார்வதி வந்து தன்னை காம்படிஷனாக பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லுது அப்படின்னா எஃப்ஜேவை தான் அடுத்து டார்கெட் பண்ணி பார்வதி கேம் ஆட போகுது அப்படிங்கிறது தான் தெளிவான விஷயமே. ஏன்னா அடுத்து இதுக்குள்ளே வந்து பெருசாக விசிபிளாக வந்து அந்த கேமுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இந்த உப்மா கேங் மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுல வந்து ரம்யா, எஃப்ஜே, சுபிக்ஷா இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துட்டு கிடக்குறாங்க. கனியே கிட்டத்தட்ட அப்படி தான், கனி தான் வந்து போக வேண்டியது கிட்டத்தட்ட. ஆனால் திவாகருடைய 2-3 விஷயங்கள் வார்த்தை அதிகமாக போனதுனால வெளியே போக வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு காம்படிஷனை டார்கெட் பண்ணி அது மூலமாக தான் கேம் ஆடி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை உருவாக்குது, என்ன மாதிரியான ஒரு கேம் பிளே உள்ளுக்குள்ளே வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை எவன் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ தான் எல்லாம் எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. வரட்டும், லைவில் வந்ததுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். ஒவ்வொருத்தவங்க எவனை காம்படிஷனை பார்க்குறான், எவன் வந்து இன்னொருத்தவங்களை ஒர்த்தே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே காம்படிஷனாக பார்க்குறது வந்து பார்வதி மேக்ஸிமம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விசிபிளான விஷயங்கள் நிறைய வருது, நிறைய திட்டு வாங்குறவங்க தான் வெளியே நல்லா தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் பார்வதி காம்படிஷன் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த டைமில் ட்ரிகர் பண்ணி விட்டு அந்த ட்ரிகர் பண்ணதை வச்சு கேம் ப்ளே பண்ணி ப்ரொமோவில் வந்து மக்கள் மத்தியில் எடிட்டரோட டேபிளுக்குள்ளே போனால் தான் இவங்க வந்து கேம் ப்ளே ஆட முடியும். ஸோ அது அந்தளவுக்கு இவங்களுக்கு புரிதல் இருக்கா, இந்த வாரமாச்சு இன்றைக்காவது இந்த டாஸ்க்கை வச்சாச்சு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வைப்பு உருவாகுதா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். உங்களுடைய கருத்தில் எதுவாக சரி கமெண்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசலாம். உங்களுக்கு யார் தோணுது இந்த டாஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமேட்டு யார் பயங்கரமாக ட்ரிகர் ஆகி சண்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு. குறிப்பாக வந்து எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் கண்டிப்பாக முட்டிக்கும், சாண்ட்ராவுக்கு கனிக்கும் முட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரம்யாவுக்கும் வியன்னாவுக்கும் கண்டிப்பாக முட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வியன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ரம்யாலாம் பொருட்டே இல்லைன்னு. ஸோ இது கண்டிப்பாக காயப்படுத்தும். நீ ஏன் சும்மா உப்புமா மாதிரி தான் உட்காந்துருக்க, நீ வந்து என்ன சொல்கிற அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் 2 பேத்துக்குள்ளே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசுவோம்.